இலங்கை அதிபர் தேர்தலில் அனுரகுமார திசாநாயக்க முன்னிலையில் உள்ளார். ஏகேடி என்று அழைக்கப்படும் இவர் யார் என்பது குறித்து இப்போது பார்க்கலாம். இலங்கையில் அடிப்படையில் ஒரு மாற்றம் தேவை என்று ஊழல் ஒழிப்பு, வெளிப்படையான நிர்வாகம் உள்ளிட்ட அம்சங்களையும் முன்வைத்தவர்தான் இந்த அனுரகுமார திசாநாயக்க. அனுராதபுரத்தில் 1968 எளிய குடும்பத்தில் பிறந்த இவர் 1987 பள்ளி பருவத்திலிருந்து ஜனதா விமுக்தி பெரமுனா கட்சியில் இணைந்து மாணவர் அரசியலில் தீவிரமாக செயல்படத் தொடங்கினார். கழனி பல்கலைக்கழகத்தில் இளங்கலை அறிவியல் பட்டம் பெற்ற இவர் 1987 முதல் முழுநேர அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்தார். 1995 சோசலிச மாணவர் சங்கத்தின் தேசிய அமைப்பாளராக பொறுப்பேற்ற இவர் 1998 பொலிட் பீரோவுக்கு நியமிக்கப்பட்டார். அனுரகுமார திசாநாயக்க பொதுவாக ஏகேடி என இலங்கை அரசியலில் அழைக்கப்படுகிறார். 2000ஆம் ஆண்டு நடைபெற்ற இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் குருநாகல் தொகுதியில் திசாநாயக்க போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 2004 பிப்ரவரியில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் ஆட்சியில் திசாநாயக்க வேளாண், கால்நடை மற்றும் நீர்ப்பாசனத்துறை அமைச்சராக அதிபர் குமாரதுங்கவினால் நியமிக்கப்பட்டார். பொதுவாக இலங்கையில் கடந்த முக்கால் நூற்றாண்டாக இரு கட்சிகள் தான் மாறி மாறி ஆட்சியை பிடித்து வரும் நிலையில் இலங்கை அரசியல் கட்டமைப்பிலேயே அடிப்படை மாற்றம் தேவை என முழங்கியவர் ஏகேடி. 2022ஆம் ஆண்டில் இலங்கையில் நிலவிய பொருளாதார நெருக்கடியால் சாதாரண மக்களும் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள் என்ற முழக்கத்தை அழுத்தமாக சொன்னவர்தான் இந்த ஏகேடி. இலங்கை பொதுஜன பெரமுனாவின் மீதான அதிருப்தியை மக்கள் மத்தியில் எடுத்துச் சென்றபோது ஏகேடிக்கு பெரிய அளவில் ஆதரவுகள் கிடைத்தன. இலங்கையில் பொதுத் தேர்தல் அறிவிப்பு வந்ததும் தேசிய மக்கள் சக்தி என்ற கூட்டமைப்பை உருவாக்கியவர் அதன் தலைவராகவும் பொறுப்பேற்றார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.